மேல்மலையனூருக்கு போகிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த துர்கா அம்மனை கும்பிடாமல் போக மாட்டாங்க. இவங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் விட்டு இறங்குறோம் அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இவங்க இருக்காங்க. இந்த ஏரிக்கரையை தாண்டி தான் அந்த பக்கம் இருக்காங்க. வாங்க முதல்ல போய் நம்ம அவங்கள கும்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு கோயிலுக்கு போகலாம். இந்த அருவியோட அழகா இருக்குது. எவ்வளோ தரணும்? 10 ரூபா ஒரு ஆளுக்கு. சரி ஓகே. இவங்க தான் துர்க்கை அம்மா. இந்த இடத்துல வந்து திருஷ்டி கழிக்கிற மாதிரி அவங்களோட தலையை சுற்றி எலுமிச்சை பழத்தை குத்துவாங்க ஒரு சிலர். கன்னிமார்கள்னு சொல்லுவாங்களே 7 பேர், அவங்க தான் இவங்க. இப்போ நம்ம துர்கம்மா கூப்பிட்டோம், கிளம்பலாம் வாங்க. ஏறி காமிக்கிற பாருங்க, இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த சைடில் வந்து அவ்வளோ தண்ணி. இப்போ அடுத்தது பக்கத்துலேயே முத்துமாரி அம்மன் இருக்காங்க. இவங்களையும் எல்லாரும் தரிசிப்பாங்க. வாங்க நம்ம போய் கும்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எலுமிச்சம்பழத்துக்கு அப்புறம்னா எவ்வளோ பேர் இங்கே வராங்கன்னு பாருங்கள். மலையனூருக்கு வர எல்லாருமே துர்க்கையம்மனையும் முத்துமாரியம்மனையும் இவங்களெல்லாம் கும்பிட்டாமல் போகவே மாட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா போய் பெரிய பார்க்க போவாங்க, அங்காளம்மன் பார்க்க போவாங்க. இல்லைன்னா அங்கே கும்பிட்டுட்டு கூட இங்கே வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு தான் எல்லாருமே அங்கே போவாங்க. இப்போ இந்த கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அங்கே போயிடுவோம். போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்.